வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தவர் அர்ச்சுனா தான் ஒரு டாக்டர் அர்ச்சுனா மாதிரி அது இல்லக்கா இவர் முழு பேருக்கு அனுப்புறேன் இவர் முழு உங்களுக்கு மட்டும் இல்லக்கா முழு பேருக்கு எனக்கு 10 மெசேஜ் வந்து கிடக்கு அந்த காசு அந்த பேங்க் விவரம் தானே பேங்க் விவரம் இந்த அளவுக்கு முழு பேருக்கும் அனுப்பி கொண்டு இருந்தாலும் வேற ஆளுன்னு தெரியல அன்றைக்கு அங்க சொல்றதுக்கு அங்க ரவராமன் என்ன இடத்துல ஏறி சொல்றதுக்கு போக வேணா அதே அன்றைக்குமே என்ன பிளாக் பண்ணி விட்டாங்க. வணக்கம் வணக்கம் யூசர் 858 யூசர் என்ன சாப்பிடுறீங்க கல்லு கடையில வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்ப என்ன கதை கதைக்கிறீங்களோ அதுக்கு ஏன் தேவையில்லை வேற கதை கல்லு கடை பூட்டு போலாதான் நீங்க நிக்கிறவல்ல அதான் நான் சொல்றேன் ஏன் தேவையில்லா கதையில விட்டுட்டு ஆனா இல்ல என்ன சொன்னா தமிழா தென்னைமா அவன் போதைக்கு நாங்களும் ஊரு அந்த மாதிரி இங்க வாரது அங்க குடிச்சு புடிஞ்ச வரும் கையா நீங்கள் எனக்கு கொதியில நிக்கிறேன் நானும் இப்ப ஓடி வந்து நான் பதறிக்கொண்டு என்ன நான் இன்னைக்கு அப்படி ஒரு அதுவும் டாக்டர் அண்ணன் அவரை போய் இப்படி வந்து அவர் ஒரு ஆளுமை மிக்க ஆள் அவர் வந்து கடந்த காலத்துல என்ன இப்படியான ஆளுன்னு தெரியாம வந்து நின்று கொண்டு அவியலுக்கு ஏதோ கணக்க தெரிஞ்ச மாதிரி நின்று கொண்டு இருந்து அதுல வந்து ஒரு ரகுராமன் அக்கா இப்ப வந்து கோவப்பட்டக்கா பாத்தியில விடுறாருக்கா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போகணும். என்ன நடந்தது என்னன்னு சொல்லுங்க விளக்கம் முடியுமா? நான் நேரம் பார்த்தேன் வந்து கதைக்கலாம் மற்ற பிரச்சனை இல்ல என்ன வார்த்தை விட்டு வேற அதை சொல்லுங்க. அது வந்து அப்படித்தான் ஹலோ தியாய் சொன்ன மாதிரி இல்லாம அந்த இது இல்லாம எனக்கு ஒரு மேத்தான் கிடந்தது ஏற்கனவே 2-3 விட்டுட்டேன் அது வந்து கூடாது சொல்ல வேண்டாம் ஆனா அந்த வார்த்தை விடையே அவன் மெட்டவே என்ன கதைச்சவன் மற்றே வந்து கதைக்கு யாரை சொல்றீங்க மற்றே சொல்லி நான் ஒரு வார்த்தை கூடாத வார்த்தை விடுறேன் வையுங்களேன் எனக்கு எதிரில்லை இப்ப உங்களோட நான் கதை கேட்க விடுறேன்டா நீங்க என்ன கதைச்ச நீங்கள் அவர் வந்தானா என்று சொன்னா அந்த கொலன்காரால் இருக்கല്ലോ அவருக்கு நானே எனக்கு வார்த்தை விட பார்த்தேன் அவ்வளவுல அவர் வந்து சாக சொல்லல அது சுட்டு கிடந்தா இன்னும் நடக்க மாட்டேன் யாராவது சாக வேண்டி அப்படி இதா சொல்லல ஆனா அவர் அதுக்கு வசனங்கள் என்ன மாதிரி அவர் வந்து பேசாம கேட்டுக்கொண்டிருந்தவர் பொறுமையா இருந்தவர் வந்து கொலைக்காரால கேட்கிறேன் அவர் முதல் அங்க இப்ப என்னடா அவர் முதல் கதைச்சு கொண்டிருந்து பேர்றான் இந்த வசனங்கள் எப்படி கதைச்சவர் அவர் தவறான பேசாம இருந்ததான் அந்த சர்ச்சில் யாரும் சுட்டு இருந்தா பாதுகாப்பு இல்லாம தனியா திரிகிற சர்ச்சில நாளைக்கு ஏதாவது உயிராபத்து ஏதாவது நடந்துட்டா என்ன செய்வீங்க இந்த தளத்துல வந்து கனவேர் கேட்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களை போய் சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்களே இல்ல 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 யார் ஜெகன் இந்த வசனம் நடந்தது அது எனக்கு தெரியும் எங்களோட தளத்திலேயும் வந்து கனவேர் கேட்கணும் தானே டாக்டருக்கு பாதுகாப்பு ஆரா இருந்தாலும் பார்த்த விட்டா பிள்ளை அதை நாங்கள் வந்து இது ஒரு சிக்கல் இடக்கு நாங்க புல சரி சொல்ல வேண்டிய அவசியம் வேணும்டா எனக்கு அதுல இன்றைக்கு ராதாண்ண இன்றைக்கு அந்த தளத்துல டாக்டரை பற்றி குறையா கதைக்க அவ எதிர்த்து கதைச்சவையா கதைக்கல அதுதான் தெரியும் ஒரு தினம் சொல்லல குறை யாரு சொன்ன குறையா சொல்றாரு இல்ல 3 குறையா கதைச்சதா ஒரு தடவை எதிர்த்து கதைக்க இல்லையா இல்ல குறையா சொல்லல குறையா சொன்னா அதுல அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க அப்ப என்ன ஒரு நிமிஷம் எழுதி இருக்குது
அரே கற்பிணி என்று ஏதாவது சொன்னவர் அவர் அவர் தான் ஒரு கள்ளன் அவன் அந்த மாறன் நீங்க சொல்ற வசனத்துக்கு அவர் இது இப்படி கதைச்சவர் எழுதி கிடக்கு. நானே ஒரு கள்ளன் டாக்டர் போட்டு கொண்டிருக்கீங்க. அடுத்த வண்டி விட்டு பிள்ளையா போய் கற்பிணியாது இது வேற யாரோ சொன்னதாமக்கா பொறுங்கக்கா மாறன் இந்த இப்படி சொன்னதா வேற ஒரு ஆள் சொன்னது அரித்தமிழ் வேற ஆள் சொன்னது தான் அங்க கதைச்சேன்னு சொல்லி மூந்தரன் இங்க வந்து சொன்னது. மூந்தரன் கதைக்கல அங்க சொன்னதான் சொன்னது இங்க வந்து என்னண்டு இப்படி இது சொன்னீங்களா இப்படி வந்து அங்க வந்து கதைச்சோன்னு சொன்னது தான் சொன்னது. மட்டும் இந்த போட்டோ அடிக்கிறாங்கன்ட்டு எல்லாம் சொன்னது ரகுராமன் அங்க இப்ப இப்படி செய்யறாங்கன்னு சொன்னது தான். மேல எடுங்க அழகிய தமிழ ரக்கிறேன் நான் வாரன் இல்ல அங்க 2 பேர் போயிட்டேன் பிரச்சனை இல்லையே வாங்க ஜேகே. ஆனா இன்னைக்கு வந்து சொல்லி போட்டு போயணும் என்னன்னு சொல்லிச்சுன்னா ரிக்வெஸ்ட் கொடுங்க அந்த மேல டேக்கிங் அப் வந்து குடிகார கூட்டம் தேவையில்லாம எழுதி கொண்டிக்கு. அதான் கொஞ்சம் வணக்கம் அண்ணா. சொல்லுங்கண்ணா. அன்றைக்கு அந்த கொலன்ல இருந்து வந்து அண்ணா காய்ச்ச போது நானும் கேட்டு நின்றேன் நான். அதாவது வந்து அவர் சொன்னது வந்து என்ன ரீசனுக்காக அந்த கதைக்க வேண்டி வந்தேன்னு சொன்னால் தைதட்டி விகாரையை பற்றி ஆர்ப்பாட்டம் செய்யறதை பற்றி தான் கதைச்சுட்டு இருந்தது. அப்போ அந்த அங்க வந்தவர் அந்த கொலன்ல இருந்து வந்து அண்ணா கதைச்சது என்னன்னு சொன்னால் அர்ஜுனாவை நாளைக்கு சுட்டா நீங்க ஆர்ப்பாட்டங்கள் செய்ய மாட்டீங்களோ இந்த வேர்ட்ஸ் என்னன்னா இது புலியான வசனம் தானே. அதோட தான் அப்ப அங்க இருந்தே இல்ல கொஞ்சம் ஆவேசப்பட்டுவே வேணும். கண்டிப்பா நானும் ஆவேசப்படுவேன். சொல்லுங்க. இதுதான் நடந்தது அண்ணா. இதுதான் நடந்த சம்பவம். தைதட்டி விகாரை பற்றி கஜன் கேட்க ஆர்ப்பாட்டம் செய்யறது சைக்கிள் கட்சி அந்த 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 டிஸ்கஷன் போய்க்குள்ளதான் அவர் வந்து சொன்னவர் டக்கண்டு கோவமா கேட்டவர் அர்ஜுனாக்கு நாளைக்கு சுட்டு தண்டினா நீங்க அவருக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டீங்கன்னு கேட்டது. அதுக்காகவே நான் பதில் சொன்னேன். இல்ல அதுக்குத்தான் ரகுராமன் இப்ப எல்லாரும் தளர்த்த நீங்கள் நிக்கிறீங்கள் ஒரு கூடாத இதுதான் இப்படி அவசரமா சொல்றதுன்றது. அதோடதான் அப்ப எல்லாருமே குழம்பினது இது என்ன இப்படி வந்து இப்படி சொல்றதுன்ட்டு இல்ல அது புலியான வசனம். அந்த இதுலதான் ரகுராமன்னா கொஞ்சம் as a brother மற்றது அவசரமா சொன்னது கொஞ்சம் கதைச்சவரொழிய பாரதூரமா கதைச்சு சொல்லி குறை சொல்லி as a brother தெரியுதா நான் சொல்றது விளங்க இல்ல அதுல தளத்துல இல்ல இல்ல ரகுராமன்னா அந்த அன்னைக்கு சொன்னது இப்படி கதைக்கலாமா என்ன உங்களுக்கு சொன்னா தெரியாது அந்த அப்படி கதைக்க வலிக்கிட்ட ஒழிய மற்றும்படி ஆக தர குறைவா இங்க கதைக்கிற மாதிரி சொல்லி இதுதான் சொன்ன இதுதான் சம்பவம் வந்து இதுதான். அதாவது அர்ஜுனாக்கு விளங்கலண்ணா இது இன்றைக்கு இல்லைண்ணா இது நடந்து 4-3 நாளுக்கு ரகுராமன் இன்னொரு நாட்டு இருந்ததுன்னா கோவணத்தை கலட்டிய பண்ண காட்டுங்க ஏதோ 2 நாள் அதாவது இது வந்து பேர்ட்ஸ் வந்து இதான் போனது பிள்ளையா நடந்துச்சா இல்ல இது இன்றைக்கு நடக்கல. நான் பெருசா இன்றைக்கு அதுல நிக்க இல்ல. அது வந்து என்ன ஊர்வலம் செய்ய மாட்டீங்களான்னு கேட்டா நானும் பதிலாம் சொல்லுவேன். அதுக்கு எனக்கு தான் சொல்லுவேன். நேற்று முந்தின நாள் நின்று நானே அப்படி கதைக்கல எங்கண்ட டாக்டர் எனக்கு தெரியாங்க. இதுதான் இந்த பிரச்சனை தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதான் எனக்கும் தெரியாம குழம்பி டாக்டர் அர்ச்சனா சொன்னா நடுவும் சொல்லக்கூடாது என்ன சுட்டா நான் அப்படி கதைக்கிறதால அந்த சொல்றதுல என்ன பிள்ளை இருக்குங்க என்ன சுட்டாண்டா பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுத்துக்கே இல்லைன்னா சொல்லத்தானே வேணும். ஒரு மாசத்துக்கு முதலாம் ஆனா ஜேகே சொல்ற உண்மையான மாதிரி அங்க கீழே கமெண்ட் போடுறாங்க. ஜேகே இல்ல மற்றது அண்ணா என்னன்னு சொன்னா அந்த அண்ணா கொலன்ல இருந்து வந்த அண்ணா கதைக்க திருப்பி நீங்களும் இங்க கதைக்கிறாங்க. அதாவது வந்து தைதட்டி வேற ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் செய்யறது சரிதான். இவங்க கேட்டது மற்ற அண்ணாக்களை கேட்டது என்னன்னு சொன்னால் அதாவது வந்து நீங்க சட்ட ரீதியாக நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு அதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவை அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சும்மா வேண்டாவதமா கதை வளர்த்துட்டு இருந்த ஒழிய மற்றும்படி அங்க இது நடக்கத்தான் கொஞ்சம் ரகுராமன்னா வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றது ஒரு பிரதரை சொல்லிக்க அவசரமா சொல்லிக்க ஒரு ஃபீலிங் வேற இருந்தாரு. நாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்ததை ஆதரிக்கல தானே.
ஆமா இல்ல அதான இதுதான் நடந்தது. அதாலதான் கொஞ்சம் வேர்ட்ஸ்கள் தாண்டி இருக்கு. என்ன வேணும்னா அண்ணன் தம்பியா இருந்தாலும்னா அது துடிப்பட்டு வரும். அது ஓகே. அது இல்ல அதான் சொல்றேன். இல்ல தளத்துல எல்லாருக்கும் நான் கேட்டு வந்து எனக்கும் அப்செட் ஆஸ் அ சப்போர்ட்டர் ரீதியில எனக்கும் அது ஒரு இதா இருந்தது. ஜெஸ்டினாவே நாங்க இந்த ரக்கின அவர் என்னது ஆனா ஜஸ்டின் அண்ணாவே அது அவங்களுக்கு அது என்னன்னு அது அது எனக்கு தெரியாது. என்ன ஹலோ இங்க நான் சொல்லட்டேன் மற்ற தளத்தை பற்றி நாமே கதைப்பான். ஆனா எனக்கு என்ன சொன்னா அழகிய தமிழ் இப்ப என்ன பிரச்சனை இப்ப எனக்கு இது வேஸ்ட் இல்ல ஜஸ்டின் அண்ணா கதை இங்க வேண்டாம். ஏனென்றால் அவன் இந்த தள பிரச்சனை. இப்ப வந்து ரகுராமண்ணாண்ட போட்டோவை போட்டு இப்ப அந்த அரியன் அவையல் வந்து கலைக்கிறத வந்து ஒரு போட்டோ பிடிச்சிட்டு அதை வந்து எடுத்து ஆக்ஷன் எடுக்கல அதோ அவைக்கு எதிரா இல்ல அக்கா என்னன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து அந்த கதைச்சிட்டு போன 2 பேரும் வந்து என்ன விஷயத்த சொல்லி போட்டு போறாங்க. நான் கேக்குறேன் உங்களுக்கு அக்கா நீங்க அங்க நிக்கிறீங்கல்ல நீங்க அங்க கேட்டுருக்கலாம் இந்த கேள்வி அக்கா. இல்ல நான் சும்மா தட்டி கொண்டு போனானுங்க எனக்கு தெரியாது. நான் பாக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தளம் தான் இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. எங்களோட இப்ப என்ன சொன்னா அரித்தமிழ் வந்து இப்ப என்ன சொன்னா சைக்கிளி சப்போர்ட் பண்ண போகுது. மற்ற மைந்தன் வந்து வேற ஒரு ஆளை கொன்ற போகுது. வேற ஒரு ஆக்கள் எங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை. எனக்கு பிரச்சனை மட்டும்தான். ஓகே எனக்கு நில்லுங்க ஜெகன். இன்றைக்கு குறையா கதைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் இதுல சொல்லல. நீங்க என்ன சொன்ன எனக்கு என்ன ஒன்றும் முழங்கல. நீங்க மற்ற தளத்துல வந்து இது பண்றேன். இதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான இல்ல ஜெகன் நான் சொன்னேன் என்னண்டா மற்ற தளங்கள்ல அவன் கொன்ற போறது எங்களுக்கு தேவையில்லை. என்ன நாங்க எங்கட டாக்டரை பற்றி கதைப்போம் சொன்னேன். உங்களுக்கு விலை தான் நிக்கிறேன். இல்லங்க கதைப்போமோ இப்ப இன்றைக்கு எங்கட டாக்டரை பற்றி அங்க பேச்சு வாங்குறாள் இறக்கி விட்டுட்டாங்களா கதைக்க விடாம இறக்கி விட்டுட்டாங்க. சரி கதை நீங்கள் அர்ஜுனாக்கு எதிராக கதைச்சிங்கன்னா இறக்கத்தானே செய்வீங்க. அர்ஜுனாக்கு எதிராக என்ன கதாச்சு நான் இன்றைக்கு வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு நீங்க அங்க நான் கதை இல்ல இல்ல நான் இன்றைக்கு இருக்கேன் அதான் சொல்றேன். எனக்கு அந்த ஜேடியில் இந்த போட்டோவை போட்டு அவை சம்மன் செய்ய போறோன்னு துரோகி கொண்டு போட்டு சம்மன் செய்ய போறோன்னு சொல்லி சொன்னவியாள். அப்ப அதுல ஒரு ஆள் இந்த விஷயத்த சொல்ல அதுக்குள்ள மூந்தன் வந்து சொல்லி சொன்னவர் இல்ல நான் அங்கே நான் கதைச்சு போட்டேன் அப்படி எல்லாம் போட்டு செய்ய வேணாம்னு சொல்லி நான் கதைச்சு பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னவர். இப்ப நீங்களே வந்து சொல்றீங்களக்கா இப்ப போட்டு அடிக்கிறாங்களே அப்ப என்னக்கா இது? அதுதான் இப்ப இன்றைக்கு வந்து நீங்க போட்டோவை போட்டு சம்பவம் செய்ய போறோன்னு இருந்தவங்க நேற்று நான் கதைச்சு நிப்பாட்டினான்னு சொல்லி மூந்தன் சொன்னாரு. அப்படி வந்து சொல்லி போட்டு இன்றைக்கு இப்ப இரவு என்னத்தை போட்டு அடிக்கிறாங்களா விளக்கத்தை சொல்றேன். இப்ப உங்களை வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து யாருக்கு சுரேஷுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அந்த தளத்து உரிமையாளருக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கு. அப்ப அவருக்கு வந்து பிஸி இன்றைக்கு அவர் வந்து உங்களை கவனிச்சாரா என்னன்னு தெரியல. வந்தவையும் வந்து இன்றைக்கு வந்து அவைகளுக்கும் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி ரகுராமண்ணாக்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கதைச்சிருக்கணும். இல்லக்கா நான் உள்ள போய் பார்த்தேனாக்கா ரகுராமண்ணா அவையில் வந்த நேரத்தில் மட்டும் நின்றவர் உள்ளுக்கு நின்றவர். இந்த கீழே அந்த கீழே கொமெண்ட் ஒன்று எழுதுறாரு அவரை ஒன்று பிளாக் பண்ணுங்க இல்லாட்டி அவருக்கு. இப்ப நீங்க நாளைக்கு அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு வாங்க நான் அதை விளங்கப்படுத்தி சொல்றேன். இல்லையாக்கா நான் இனி அங்க வர மாட்டேனாக்கா. என்ன சொன்னாக்கா நான் ஜேடி எனக்கு ஆதரவா தானக்கா கதைக்கிறதுக்கு வந்து நான் என்னன்னு சொல்லிச்சுன்னா 2 பேர்கிட்டையும் கேள்வி கேட்க வந்து நான் நீங்கள் உங்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம் தமிழ் அக்கா என்னன்னு சொல்லிச்சுன்னா நான் கதைக்க வந்த விஷயம் அங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா ஜேடியில நீண்ட போட்டோவை போட்டு துறவி கொண்டு போட்டு பாட்டு போட்டு நேரிலையில அவட்ட போட்டோவை போட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து உரிமை வந்து தந்தன்னு சொல்லி ஜேடியில நீண்ட பிரச்சனை தானே அங்க கதைக்கிறதுக்கு வந்தவில்லை நாவியல். ஜேடியில நீ ஜொனாந்தன் பிரச்சனை கதைக்கிறதுக்கு 4 வீட்டை பிரச்சனை வந்து கதைக்கலாமோ? அதுக்கிடையில ஜனனியக்கா என்ன செய்து விட்டீங்கன்னா என்ன மியூட் பண்ணி போட்டு சுபா அக்கா வந்து மியூட் பண்ணி பிளாக் அடிச்சு விட்டுட்டா. சரி சரி அவருக்கு டைம் கொடுப்போம் வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்ப இதுல பிதாம நினைக்கிற தியாகி வந்து
இங்க நிக்கிறது வந்து இப்ப உங்களை எல்லாரையும் குழப்புறதுக்கு குழப்பி போட்டு பிறகு வன்னி மைதானில் போயிருந்தா என்ன குழப்பினா சரி சொல்லுங்க என்ன குழப்பினா அப்ப இவரை நாங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி நீங்க சொல்லுங்க என்ன குழப்பினா அப்ப நீங்க தியாகி என்ற இதுல வரையில அதை சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன நேத்து என்ன சொல்லுங்க நாளைக்கு அங்க போய் எனக்கு வேற யாருன்னு தெரியாது சரியோ தெரியுமா அந்த காலத்துல வந்து ஒரு அவைகளுக்கு உங்களோட குரல்ல அவ கண்டுபிடிச்சிருக்கீங்க அக்கா எனக்கு ஒரு பிரச்சனை தெரியும் தியாகி அங்க நிக்கிறவங்களுக்கு நீங்கள் அர்ஜுனாக்கு சப்போர்ட் ஆனாங்க நீங்களே மன்னி மைந்த சொல்ற விளங்கல ஓகே ஓகே அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப அர்ச்சனாக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ அத மாதிரி சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? எஸ் உங்களுக்கு கேக்குறேன். தமிழ் பக்ஸ் எனக்கு தெரியும் நான் எப்படி பண்ணா சப்போர்ட் பண்றேன் தெரியுமாங்கோ உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் பண்றேன் தெரியுமா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இல்லையா? ஓகே நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்ப நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப இதுல இருந்து பப்ளிக்கா சொல்லுங்க அப்ப சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ? அண்ணா நான் அண்டில இருந்து இன்றைக்கு அதான் சொல்றேன் சப்போர்ட் பண்றான். ஆனா எனக்கு முரண் இருக்குன்னு தான் சொன்னான். என்ன முரண் இருக்கு? அவர் சமூக வலைத்தளத்துல அவர் பேசுற பேச்சுக்கள் எனக்கு உடனே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் சமூக வலைத்தளத்துல போய் சொல்றேன். எல்லா தளங்களையும் போய் சொல்ல நீங்க கேக்குறீங்களா? பொலிட்டிக்கலா கதைக்கிறது பர்சனலா கதைக்கிற ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல சரியோ? பர்சனலா கதைக்கிறத வச்சு கொண்டு முரண் இருக்கு என்ன பொதுத்தளத்துல வந்து கேக்குற பொதுத்தளத்துல நான் மக்களின் பிரதிநிதி அவர் போய் தனியார் இல்லையா பாருங்க வார இதுல எடுத்து திரும்ப பிரச்சனை நீங்க இப்ப புதுசா கிரியேட் பண்ணி தான் நீங்க தளத்துக்கு வந்திருக்கீங்க. சரியா எப்படி நீங்க கிரியேட் பண்ணாலும் உங்களை கண்டுபிடிப்பினமாவேல் நீங்க வந்து தியாகி என்றவர் தான் நீங்க. ஜனனியக்கா முந்த நாள் நான் தமிழ் வேடத்துல வந்தோன்னா உடனே அழகிய தமிழக்கா சொன்ன மாதிரி தியாகி என்று நான் உடனே என்ன சொன்னேன் எந்த தியாகி ஐடி வந்து போர்டிங் பண்ணிருக்கு தலைவட்ட போட்டோ போட்டு வீடியோ போட்டாலும் போர்டிங் பண்ணிருக்கு அதுல வரையில அதுக்கு தான் இந்த ஐடியில வந்தான்னு சொல்லி சொன்னான். நேற்று முந்தின நாள் சொல்லி போட்டு அந்த தளத்துல வந்து நீங்க டாக்டரா பட்டு டாக்டரா அவதூறு பண்ணி நீங்க முதல் எந்த தளத்துல எப்ப நான் வந்து டாக்டரை பற்றி அவதூறா காய்ச்சினான்னு சொல்லி உங்களை பிளாக் பண்ண மாட்டினமே நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்திருக்கீங்க. அதைத்தானே சொல்றேன். இன்றைக்கு வந்து ஏரியில இன்னைக்கு சார்பா காய்க்க வர என்ன மியூட் அடிச்சு தளத்துக்கு மேல் போறீங்க செயல்படுறீங்க. நீங்களே இதுக்கு போனீங்க. நான் டிக்டாக்ல இருக்கிறேன். நான் சும்மா தட்டி தட்டி நீங்க அப்படி தட்டி கொண்டு போகும்போதுதான் அந்த நியூஸ் வந்து இங்க சொல்றீங்க. இவட்ட சொல்லணும் நான் ஏன்டா எங்கட நானே ஒரு ஆதரிக்கிற ஒரு ஆளை வந்து தவறா அங்க போட்டோ போட்டிருந்தா இங்க வந்து சொல்லணும். அதே மாதிரி நானும் அங்க வரணும்னு கொஞ்சம் போறோங்க விவேகண்ணா யாரையும் எந்த தளத்துக்கும் போவாங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. அது தனிமனித சுதந்திரமாக்கா யாரும் எங்கேயும் போறாங்க. அங்க வந்து நீங்க அங்க நின்று தானே கதைக்கிறீங்களா அவையலோட? அங்க போனா அங்க நின்று தானே கதைக்கணும். என்ன கதைக்கிறீங்க? டாக்டர் அவதூறா தான் கதைக்கணும். என்ன கதைக்கணும் சொல்லுங்க. என்ன கதைக்கணும் சொல்லுங்க. இப்ப நீங்க அவையலோட சேர்ந்து நின்று கதைக்கல. அவையலோட நான் சரி யார் சொன்னா நான் அவையலோட சேர்ந்து நான் அவையலோட சேர்ந்து சொன்னேன். அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் பொறுங்க. நான் எல்லா தியாகி வந்து ஒரு பைத்தியக்காரர் அவற்றை கதையை விடும்போ அடுத்தது சுரேஷ் தளத்துல கதைச்சது யூடியூப்ல கிளியர் ஆயிருக்கு. அடுத்த முறை பேரை மாத்தி வருவேன். ஒவ்வொரு தளமாக தியாகி என்றுதான் நீங்க திறந்திருக்க நாளைக்கு ஒரு பின்னர் மதிய ஐயா வந்து அங்க
இந்த வயது நாக்கு சுத்தமே இல்ல வேற. மதிய நேரு டேய் கிழட்டு அங்க ஒரு கதை இங்க ஒரு கதை கதைக்கிறாள் தான் இந்த ஒரு நிமிஷம் தொடர்ந்து கிழட்டு நாய் சொன்னது இப்ப இந்த அவர் இல்ல புலேந்திரன் தாஸ் தான் சொன்னா அது என்ன அப்படி என்னன்னு சொல்றதா? அவர் இப்ப என்ன சொன்னவர் இந்த தளத்துல நாங்க நாங்க மரியாதையா பயணிக்கிற நாங்கள் வந்து அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை சொல்ல தேவையில்லை. பிடிக்கல ஆக்கி விடுங்க போட்டுக்க. இல்ல அப்படித்தான் எழுதிக்கிறாங்க. ஒவ்வொரு தளத்துல ஒவ்வொரு மாதிரி கதைக்கிறார் அவர். நாங்களே எங்கேயாச்சும் முதல்ல பார்த்தோன்னு ஓடி வரோம் என்னடா எங்களுக்கு அவங்களோட நீங்க கூடாத வார்த்தை சொல்ல தெரியாது. இல்ல நாங்களும் அதான் ஓடி வாரோம். யாரையும் சொல்லக்கூடாது. அதுதான் என்னடா மரியாதையா இருக்கிற நாங்கள் என்ன இங்க வந்து டாக்டர் வாரபடினால இது ஒரு மரியாதையா வச்சிருக்கணும் இந்த தளத்தை. அவர் நாக்கு சுத்தம் இல்லையாங்க. நாக்கு சுத்தம் அவர் வந்து நாக்கு பிரட்டி பிரட்டி கதைக்கிறார். யாரையும் கிழட்டு நாய் என்று சொல்லக்கூடாது. வயது போறது எல்லாருக்கும் பெரும் போ. அவற்ற குணம் இதுதான் இவற்ற குணம். இவர ரக்கஜினி முதலே சொல்லிக்கொண்டு இருந்தது நீங்க கவனிக்கிற கூடாது. முதலே சொல்லிக்கொண்டு இருந்தவ எடுக்காதீங்க. பிதாமகன் தியாகி என்ன விட ரக்குங்க. இரண்டாவது டாக்டருக்கு எதிரானவர் எப்பவுமே. இல்ல அது ஒழுங்கான பழக்க வழக்கம் இல்லைங்க. கள்ள கண்ணா அங்க இவரை வந்து பிளாக் அடிச்சிருக்கணும். இவர் வந்து இங்க பழக்க வழக்கங்களும் சரியில்லை, வளர்ப்பும் சரியில்லை. இதுல இவ்வளவு நேரமா அவரை கதைக்க விட்ட ஒரே காரணம் அவர் வந்து என்ன சொன்னவர் அந்த தளத்தை இன்றைக்கு வந்து 2 பேர் கதைச்சு அடிச்சு மூடியா. இல்ல அப்புறம் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க. இப்ப நான் இவட்ட ஒரு கேள்வி வந்து வச்சு நான் என்ன சொன்னா, நாளைக்கு நாங்க ஒரு டைமுக்கு வாரோம், நீங்களும் அங்க எங்களை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்க வலிக்கிற. அதுக்குள்ள நீங்க சுத்துமாத்து கல்லன் தான் எல்லாரும் கதைக்கிறவ. சுத்துமாத்து கல்லன் குடிகாரன். அந்த மற்ற விடுங்க கண்ணா, எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட கதைப்பா பார்த்தேன். அவர் கிழட்டு நாய் என்று பேசினோடியாதான் கதைச்சிருக்கலாம் வயசுக்கு மூத்தாருக்கு இப்படி செய்யக்கூடாது. அப்படி சொன்னது அதுக்குதான் தம்பியவ என்ன கதை கதைங்கடா அவன் சொல்லி எனக்கு என்னடாப்பா குறைய போகுது. ஆனா அதுல பிதா மொக்கன் தான் எழுதி இருக்கு. நான் என்ன கீழே நிக்கிறாரு. மொக்கன் தானுங்க பிரட்டி பிரட்டி கதைக்கிறது. தமிழாக்கள் யாரா இருந்தாலும் கேட்டுக்கோ என்ன சொன்னா, நீங்க உண்மையான ஆளாண்டா எங்களை அங்க ஏத்துங்க ஐயா. ஏன் அங்க கேள்வி வைக்காம இங்க வந்து கேள்வி வைக்கிறீங்க? நீங்கள் வந்து இப்படி நான் இப்ப இவர்தான் கேட்கறேன். நீங்க அங்க அங்க எடுங்க எங்களை பாப்போம். உங்களுக்கு எடுக்கிறது அங்க ரைட்ஸ்ல வந்து இங்க வந்து கேள்வி கதைக்கிறதுக்காக வேண்டி இப்போ ஐடியில மாத்தி திரியுறீங்க. அப்ப நீங்கள் ஒரு நேர்மை இல்லாத ஆள். சரி அப்ப உங்களை பிளாக் பண்ணாம என்ன செய்ய முடியும்? கதையை விடுவோம். எங்களுக்கு நான் ஏன் விட்டேன் நான் அவ்வளவு நேரம் கதைக்க சொல்லி அவர் வந்து சொன்ன கதை இன்றைக்கு 2 பேர் போய் அங்க கேட்ட கேள்விக்கு அவையல் பதில் சொல்லாமல் அவையல் மொக்கையான எங்கட தளத்துக்கு நாளைக்கு நடக்கும். அதுதான் நான் சரி நாளைக்கு என்ன இப்பவே வாங்க 1000 மண்டே ஏத்தி விட்டேன். நான் 1000 கொழுவ வைக்கிறது தான் இந்த கதை. அப்படிதான் இருக்குது. அப்படி போலதான் இருக்கு. அங்கத்தை கதை எங்க வந்து சொல்றது, இங்கத்தை கதை உங்களுக்கு வந்து அங்க பிளாக் அடிச்சாலே ஒரு ரோசமான வெக்கம் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 15 ஐடி வச்சுக்கிறாரு. இப்ப வந்துட்டு போனவர் எங்க எடுத்தாரு அந்த பேர்? வயதுக்கு வந்து நீங்க எவ்வளவு மரியாதையான யாருடையோ காசை வேண்டி குடிக்கிறதுக்காக வேண்டி இங்க வந்திருக்கிற ஆக்களை வந்து கொலை சொல்லுங்க. எந்த தலைமையோட உள்ள படத்துல உள்ள பேர் உங்களோட கோப்பி தான் அது. அதான் கேட்டு எங்க எடுத்தவர் நீங்கள் வந்து 2-3 சொன்னீங்களே அப்படி கதைச்சேன்டாங்க. உங்களுக்கு வன்னி மைந்தன்ற தளத்துல உங்களுக்கு காசு தாரினம் போல என்ன இருந்தாலும் டாக்டரை நோக்கி பயணிக்கிற நாங்கள் ஒரு ஆள் விட்டு கொடுக்க கூடாது. இல்ல நானுங்கள் இப்ப உதாரணத்துக்கு சரி உதாரணத்துக்கு நான் ராதா அண்ணா கேக்குறேன். அங்க நீங்க கதைங்க பாப்போம், ரெக்கார்ட் ஒன்று பண்ணுங்க பாப்போம். முதல்ல அங்க வன்னி மைந்தனுக்கு நேருக்கு நேர் மோதுங்க பாப்போம். நாங்க பாக்கத்தாக்கன நீங்க ஒரு தில்லான ஆம்பளையா இருந்தா விடுங்க என்னது என்ன ராதா அண்ணா. இப்ப உதாரணத்துக்கு என்னட்ட வந்து ஒரு ஆள் கேக்குதுன்னு வையுங்களேன்,
டாக்டர் அவர் கேட்ட வசனம் மாதிரி எனக்கு அந்த வசனம் சொல்லவே வருது இல்ல. அப்படி கேட்டா நீங்க ஊர்வலம் ஜெபியலோண்டு சில நேரம் நான் பேட் வேர்ட் கூட யூஸ் பண்ணியிருப்பேன். நான் உண்மையை சொல்றேன். இதுல சொன்னா நாங்கள் எல்லாரையும் பாதிக்க எல்லாரும் இதா போயிருக்கோம். யார பாய்க்கிறோம் பிரச்சனை இல்லை, யாருக்காண்டி நிக்கிறோம். அந்த ஆள குறையா சொன்னா அப்புறம் என்ன, அதுக்கு தானே மினக்கட்டுல நிக்கிறோம். என்னன்னு சொன்னா இவர் அப்படித்தான். இவர் தியாயின் நிறைய அந்த புது புதுசா எல்லாம் பார்த்து இருக்கிற தளங்கள் அவையோட எல்லாமே நல்ல புள்ள நீங்க சமுதாயத்துல எத்தனை பேரை நல்ல வழிபடுத்தலாம். அந்த இப்போ டாக்டரை பற்றி யாரும் அப்படி சொன்னா எனக்கு கோவம் பெறும், சரியா பெறும் கோவம். உண்மையதான் சொல்றேன். அதுக்கு வந்து மற்றவை வந்து இதன்றோம் கதைக்கணும். நீங்கள் அதுக்குள்ள போக கூடாது. தியாகி ஜாழ்ப்பாணமா போட்டுமாக்கா நம்மளுக்கு என்ன நம்மள சொல்லாம இருந்தாக்கா நாங்க என்ன செய்யணும் அர்த்தம் சொல்லணும். மற்றது அந்த வந்து 2 பேர் கதைச்சேன்னு சொல்லிச்சு நம்மல்லோ அவியல் என்னன்னு சொல்றது. அவியல் 2 பேர் அது வந்து அங்க எந்த ஒரு அவை எல்லாரும் சிரிச்சு 2 போட்டு தான் போவின கடையா காய்ச்சி போட. அதுல எந்த ஒரு என்ன சிரிப்பினம் டாக்டரை பற்றி குறையா கதைச்சேன் ரியல் சிரிப்பினம் ரியல் எனக்கு இதுதான் அதான் சொல்றேன். ஒரு பிரச்சனையும் இல்ல போட்டு காய்ச்சி போட நீங்கள் எப்படி போவினம் ஒரு பிரச்சனையும் இல்ல டாக்டரை பற்றி குறையா கதைச்சு. அது வந்து அந்த கலாக்காரன் யோசிக்கும். நான் உங்கள்கிட்ட இப்ப கேட்கிறேன். அவ வந்து எல்லாம் சொல்லி போட்டு அது சரி ஓகேன்னு போயினா அப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க வந்து டாக்டரை பற்றி குறையா சொல்லி போட்டு சிரிச்சு கதைச்சிட்டு யாரும் போவினமோ. டாக்டர் அங்க எத்தனை பேரை சொன்னவர் சாடா போயிட்டு அவர் அப்படி சொல்லலையே. அதான் போனோம் ஒரு இதை வட்டி எடுத்து போட்டோம். அப்படியா பிரச்சனை தாங்கள் வந்து தியாகி எத்தனை கட்சிக்கு பின்னால போனாலும் உங்களுக்கு 10 பைசா உங்களுக்கு தர மாட்டாங்க. அவங்க எல்லாம் கஞ்சனுங்கள். அவங்க காசுகளை வேண்டி கொண்டு போய் அவங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டி கொண்டு அவங்க ஓடிடுவாங்க. சரியோ உங்களை ஏமாத்தி விட்டுட்டு கடைசியில நீங்கள் வந்துங்க நிக்க வேணும். இங்கதான் நின்று கெஞ்ச வேணும் நீங்கள் குடிக்கிறதுக்கு காசுக்கு கூட. அவங்க எச்சில் கையால காந்திர தாதாக்கள்லாம் அவங்க அந்த கட்சிகள் எல்லாம் கீழே நல்ல சவரன் போகுத. யாரால அதை எழுதின தமிழ் யார் அதை எழுதின தமிழ் தாயன்ற ஒரு ஐடியில இருந்து சண்டை பிடிக்கிறாங்க 2 பேர் சண்டை பிடிக்கிறவங்க. இந்த கதையில இப்ப என்ன பிரச்சனைண்டா எனக்கு வெள்ளன கோபம் வந்த என்னண்டா அந்த தளத்திலே அவையல் 2 பேரும் வந்து கூடாம கதைச்ச வேண்டும். அதுக்கு அவையல் எதிர்த்து கதைக்க இல்லையண்டும் வந்து சொன்னதாலதான் எனக்கு கோபம் வந்த. இல்ல அங்க விட்டுருக்க மாட்டோம். அப்படி நீங்கள் வந்து கதைக்கணும். பக்கத்துல தளத்துல நிக்கிறாக்கெல்லாம் கதைக்கணும். பாராக்களோட இது வைக்கணும். முதலாவது வந்து தியாகி மரியாதையா போன இடம் ஆக்கள் வந்து எல்லாம் கதைக்கட்டும். ஏன்னா அங்க போயிட்டு கதைச்சு போட்டு ஒரு தடவை தப்பு இல்லை. அது அவங்க விட மாட்டாங்களே. ராதாவும் சொல்றாரு இல்லையா அப்படிதான் நடந்தேன். நானும் அங்க இருக்கேன் அந்த நேரத்துக்கு. நான் இங்கே அவரும் சொல்றாரு ராதாவும் அப்படி கதைச்சிட்டு விட மாட்டோம். ஏதாவது விளக்கம் கொடுத்துதான் வேண்டி காட்டி இருப்பேன். அதை விடவங்க யூடியூப்ல நேரடியா போறது. யூடியூபுக்கும் பாருது. அப்ப யூடியூப்ல பாக்கலாம். தமிழ் பாக்ஸ் என்ன நீங்கள் அந்த அந்த அண்ணன் யூடியூப்ல அவ்வளவு இதுவும் வந்து நீங்க அதை கேளுங்க. கேட்டு போட்டு நாளைக்கு இல்ல நீங்க கேட்டுட்டு வாங்க. நீங்க நாங்க சொன்னா நீங்க நம்புறீங்களா இல்ல? இங்க எல்லாரும் நான் அவன் ஏறினதுல இருந்து போக மாட்டேங்குன்றான். நான் இல்ல நீங்க கேளுங்க. நீங்க கேட்டாதான் உங்களுக்கு உண்மை நாளே பாத்துட்டு கதைக்கிறேன். தியாகி நீங்கள் கதையுங்க. அவங்க போயிட்டாரு வார்த்தையில விடாம கதைக்கிறேன். சரி பாப்போம் என்னவா இந்த தளத்தில் அறிவாளி பெரிய ஃபைட்டுகள் போய்கொண்டிருக்குது. என்னண்டா
நாங்கள் அங்கே ஒரு தடவை கதைக்கல நான் மறைச்சு விடுறேன் ஒரு தடவை கதையும் கொண்டு கதைக்கிறேன் இல்லைன்னு சொல்லி எங்கட தளத்தின் டைரக்ஷன் மாறி போய் கொண்டிருக்கு அண்ணா எப்பவும் மாறாதண்ணா ஒரே கொள்கை டாக்டருக்காண்டி எது அது நடந்து வேற அது மாறாத ஒரு காலம் வேற என்ன அது இப்படி இப்படி வருவீனா ஐயா இப்படி வந்து வருவீனா குப்பாதைக்கிறார்கள் கூட்டிட்டு தான் கிடக்குறேன் அண்ணா நாங்கள் இப்ப அங்க செய்யற மாதிரி யாருன்னாலும் மன்னிச்சு கொள்ளுங்க நாங்கள் வார்த்தை தவறா கதைச்சா மன்னிச்சு கொள்ளுங்க ஆனா இதுல வாரவர் வந்து வாரவியல் வந்து எங்களை அப்படி எதிர்த்தா நாங்கள் எப்படி கதைக்கிறது நீங்க அவை செய்யற மாதிரி எங்களுடைய அடிச்சு ஆக்கப்பட இல்ல விக்கேன் அவை செய்யற மாதிரி நாங்களும் அடிக்கலன்னு உங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்கேயோ எல்லாம் ரகுராமன் போட்டோ போட்டு வச்சுக்கோங்க அவையோட கதை அவையலோட நின்று கதைக்க இல்லாம தான் நாங்க பொம்பளைன்றபடியா ஓடி வாரமிங்க வந்து தகவலை சொல்றோம் யாராவது போய் அங்க ஒரு நல்ல குடுங்க உண்டு எங்களுக்கு அது வந்து இப்ப இல்ல அப்போ நமக்கு போகுது அப்போது வலிக்கிட்டு அதுதான் அப்ப அவை நான் நினைக்கிறேன் டிக்டாக்ல போல பாக்க போட்டோவை போட்டு நாங்கள் நினைக்கல ரவுரா அப்படி நாங்கள் ஒரு ஒன்று அவை கவனிச்சு கொள்ளினோம் நாங்கள் ரவுராமண்ணா இன்றைக்கு அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டார் அவர் சொன்னவர் அந்த தளத்துல அம்மன்னு சொல்லித்தான் கதைக்கிறேன் அவர் நான் பார்த்திருக்கிறேன் அவர் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் தானே எங்கேயோ அவர் போடணும் இல்லைன்னு சொன்னா அவர் வந்து கட்டாயம் கதை போட்டிருந்தா நீங்க இன்றைக்கு நேற்றும் போட்டிருந்தான் நான் எதுவும் பார்க்கல எனக்கு இன்றைக்கு தான் நான் பிளாக் பண்றேன் நான் இப்ப வண்டி மைந்தன் எல்லாரையும் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கேன் கண்ணில பட்டாது ஜனனியக்கா என்ன சொன்னா சொல்லி இருக்கிறக்கா ரகுராமன் என்னடா சொல்றாரு யார் எதை கதைச்சாலும் உங்களை யார் அங்க போய்க்கிறது நீங்க அங்க ஓட்டிங்க வந்து கொண்ட கதைக்கணும் சொல்றாரு உங்களே யார் அங்க போய்க்கிறது நான் அங்க வந்து போறேன் கேளுங்க அவர் சொல்றாரு நான் அங்க போறேன் உங்களை யார் அங்க போய்க்கணும் அங்க ஓட்டிங்க வந்து கதைக்க வேண்டாம் ஒரு பூ சொல்லி போட்டார் 10 தரம் சரி டாக்டர் அரிக்கினால ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் இல்ல அவர் வந்து இனி நீ கதைச்சிங்கன்னா ரகுராமனை பேசுவார் இனி நான் வந்து அனுபவப்பட்டுட்டேன் நான் என்ன இப்ப நாங்கள் இப்ப அங்க இங்க போட்டு வந்து அவை அப்படி எப்படி ரகுராமன் என்ன போட்டு அடிக்கணும் நீ சொல்லக்கூடாது இங்க வந்து சொன்னா ரகுராமன் பேசுவாருங்க உங்களை யாரங்க போய்ச்சொன்னு உங்களை யாருங்க போட்டுக்கிட்டா கண்டிட்டு அங்கவே கதைச்சா உங்களை தான் கேவலமா கதைப்பாங்க இதுக்கு இது தேவையாக்கா அவையால் கூப்பிடுறது வம்புக்கு இழுக்கிறது இந்த போட்டோவை போட்டு தனுங்களை அப்ப நாங்க போனோம்னு சொன்னா அவைக்கு வெற்றி ரகுராமன் இப்போ சொல்லி போட்டாரு அங்க நடக்க இங்க வந்து இது இங்க சொல்ல வேண்டாம் சொல்லி மற்ற உங்களையும் வந்து ஒரு தடவை அங்க வந்து போகண்டாம் சொல்லி போட்டார் சரி சரி இந்த கதையெல்லாம் விடுங்க ககுத இல்லாம ஒரு பெரிய வேலையை போட்டோ போட்டு அடிச்சு போட்டு வருது இயலாதவன் செய்யற வேலை அது யாரோ கதைக்கு போட்டிருக்கேன் பாத்தீங்களா வைத்தியரை அங்க விட்டு கொடுத்து கதைக்கவில்லையா கதைக்க விட மாட்டேன் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா இப்ப நான் மெட்டவே கதைக்கிறத நம்ப மாட்டேன் ராதாண்ணா கதைச்சதுன்னு தான் நம்புறேன் ராதாண்ணா சொல்றாரு அங்க வந்து எல்லாரும் கடைசியா ஒற்றுமையா கதைச்சு சந்தோஷமா போல சொல்றேன் அது நான் நினைக்கிறேன் கடைசியா அது பிறகு அவைக்கு எல்லாம் முழங்கப்படுத்தி சமாதானமா காய்ச்சி போயிருப்பினுமே தவிர மற்றும்படி அவைய ரோங்கா காய்ச்சிருந்தா விட்டுருக்க மாட்டேன் அவியலுக்கு எல்லாம் விளங்கப்படுத்துறார்கள் இல்லையா அவியல் விளங்கப்படுத்தி கேட்கிறார்கள் இல்ல வந்த 2 பேரும் அப்படியே நாங்களோட பொம்பளை அங்க கதைக்க இல்ல அதால நாங்க போறோம் இல்ல எனக்கு அந்த 2 பேரையும் பற்றி நல்லா தெரியும் நான் இப்ப வேற யாரும் சொல்ற கதைக்கு இவர் ராதா சொல்றபடியா தான் நான் நம்பினேன் எனக்கு அதனால பிரச்சனை இல்லை ஆனாலும் டாக்டரா விட்டு கொடுத்தேன்டா அதான் கொஞ்சம் கோவம் வேற ஒண்ணும் இல்ல மற்றும்படி கூப்பிடுங்க என்ன திரும்பிகளுக்கோ கோவம் இல்ல டாக்டரா விட்டு கொடுத்துட்டா கோவம் தான் வரும் அவையே சொல்றீங்களா ஓகே ஓகே அங்க கதைச்சாக்க மற்றது இப்படிங்க தாங்கள் இப்ப குறையும் வந்து சொல்றேன்னு போனேன் சொல்லி போட்டு மூந்தண்ணே ஆக்கள் குறை சொல்லாதவே பிரயணத்துக்கு அந்த அவ்வளவு குறைய தூக்கி வந்தவே என்னங்க இது கதை குறை சொல்ற இல்லைன்றியல் குறையோட வந்தேன்னா அப்புறம் என்ன கதை அது அதே தளத்துலதான் இப்ப ராதா இப்ப நேற்று அதே தளத்துலதான் அந்த நீங்கள் இப்ப அக்கா சொன்ன போட்டோவும் போட்டு கிடக்குது அதே தளத்துலதான் அவை நின்று கதைச்சு கொண்டு நிக்கணும் இதே கதையே ஒரு சிவத்த உடுப்பு போட்டு கிடக்கு
அதுதான் தாங்கள் அங்க நிக்கணுமா அது தாங்கள் அங்க நிக்கிறோமா நான் ஒரு கதையும் டாக்டர் கேரா தாங்கள் நான் நேற்று கேட்டோன்னு இருந்தேன் நான் இடையில போட்டிருக்கிறேன் நான் சொல்றேன் சரி நான் படத்தை கொண்டிருக்கேன் நாளைக்கு யூடியூப்ல போய் பார்க்கட்டாம் உண்மையெல்லாம் தெரியுமா நான் படுத்திருக்கேன் எனக்கு நேற்று ராத்திரி ஒரு ஆள் லிங்க் அனுப்பிச்சு இது போய் பாருங்க இப்படி நடக்குதுன்னாங்க இதுக்கு முதல் போனா இதுக்கு முதல் வந்து 4 மாதத்துக்கு முதல் 5 மாதத்துக்கு முதல் வந்து வன்னி வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சவன் அரித்தா நேற்று நடந்தது அதெல்லாம் இது எல்லாத்தையும் கண்டு வரலாம் விட்டுருவானு இதுகள் எல்லாத்துக்கும் வளர்ந்தான் அதுகள்ட்ட தகுதி என்னட்டு விட்டுருவானு